குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். Sheen Lac Speciality Coatings, always shining. Sheen Lac. Make your child sharper and smarter with SIP Abacus. Book a free trial class today. வயநாடு அப்படி இல்லை. அவர்களோட கால் தனியா, கை தனியா, உடல் தனியா, தலை தனியா, உடம்புகள் ஃபுல்லா மண்ணுக்குள் புதைஞ்சி, உடம்புகள் சிதைஞ்சி, அவங்களோட உடம்புல இருந்து ஏதோ ஒரு பொருளை மட்டும்தான் மீட்டெடுக்க முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கும் போது, இந்த இடத்துல எங்க வீடு இருந்துச்சு, இந்த இடத்துல நீங்க தோண்டுங்க அப்படின்றாரு. ஆனா அந்த வீடு இருந்ததுக்கான அடையாளமே அங்க இல்ல. ஜேசிபி இதுல நிக்குது, வண்டி பக்கத்துல வீடு இருந்தது, அடையாளமே இருக்குல்ல. அதுக்கப்புறம் தான் ஆபீசர்ஸ் எல்லாம் இந்த இடத்துல வீடு இருந்துச்சா. வெட்டு எடுத்து போட்டோன்னா ஒரு தாத்தா இப்படி பாக்குறாரு, உதருங்க. அப்போ சல்லடை மாதிரி சலிக்கிறாங்க. தண்ணியும் மண்ணும் சேர்த்து அந்த ஜேசிபில எடுத்துட்டு சலிக்கும் போது, கடவுளே இந்த இவங்க 3 பேர்களோட உடல்ல ஒரு பாகமாவது அவங்களுக்கு கிடைச்சிருக்க கூடாதா? கேட்டேன், என்ன தங்கியா வந்தீங்க, இங்கே மழைலாம் இருக்கு, பாறைலாம் இருக்கு, என்ன ஏன் இங்க வந்தீங்கன்னு கேட்டதுக்கு அவர் பதில் சொன்னாரு, என் குடும்பத்துல 16 ஆள்காரும் இவளுக்கு மறிச்சு போய் 16 பேர். குழந்தையா அது பெரியவங்களான்னு தெரியல. ஒரு பிளாஸ்டிக் டப்பா, 1/2 லிட்டர் பிளாஸ்டிக் டப்பாக்குள்ள ஒரு துணி சுத்திய ஒரு ஒரு சின்ன, அதுதான் சடலமா. கொடுமை இல்லை இது. நிறைய பேர் இந்த இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்ல எல்லாம் ஃபண்ட் ரைஸ் பண்றோம், வயநாட்டுக்கு ஹெல்ப் பண்ண போறோம், நிறைய பேர் வாங்குறாங்க. ஆனா என்ன பண்றாங்கன்னே தெரியும். ஒருத்தர் 31,830 ரூபா கொடுத்தது, லாகோரான்ஸ் டீம் இவங்க 12,000 ரூபா, 3 ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணது, அதெல்லாம் தனி. இப்படியெல்லாம் எழுதி வச்சிருக்கேன். இவங்களுக்கு இந்த மாதிரி எத்தனை பேர் ப்ராப்பரா பண்றாங்க? அங்க vlog பண்றது, செருப்படுத்தி இது பண்றது, கேமரா எடுத்துட்டு வர்றது, டூரிஸ்டா வந்திருக்க நீ, இந்த இடத்துல தான் உடல்கள் புதைக்கப்பட்ட, என்ன பண்ற நீ? அத அந்த ஆத்மா ஒண்ணு மன்னிக்குமா? அது முகாம்ல ஒரு 9,000 பேர் இருக்காங்க. அவங்க என்ன மனநிலைமையில இருப்பாங்க? அவங்க கிட்ட ஏதாச்சும் பேசுனீங்களா? அங்கேயும் நம்ம வீடியோ எடுத்தா அதை விட நீ மனுஷனா வாழ தகுதியே கிடையாது. அப்படிலாம் ஒரு சில ஜென்மங்கள் பண்ணிருக்கு. உள்ள போனோன்னா அப்படி கெட்டி ஒரு பிடிச்சாங்க. ஐயோ, அவங்க கத்தி அழும்போது நம்ம உசுரை அப்படி புடுங்கி கீழே தரையில போட்ட மாதிரி இருக்கு. வணக்கம். வயநாட்டில் நடந்த துயர சம்பவம், தமிழ்நாட்டு வாலண்டியர்ஸ் டீம்ல இருந்து நீங்களாம் நிறைய பேர் போய் அங்கே ஹெல்ப் பண்ணி இருக்கிறதா சொல்றீங்க. எப்போக்கா இங்கேருந்து கிளம்பி போனீங்க? நாங்கள் கிளம்புனது நடந்தது 30ஆம் தேதி. நாங்கள் கிளம்பி போனது 3ஆவது நாள் 2ஆம் தேதி கிளம்பி போனோம். நேராக ட்ரெயின் மூலமாக நேராக கோழிக்கோடு போய் அங்கேருந்து த்ரூவா வயநாட்டுக்கு வண்டி ஏற்பாடு பண்ணி கேரளா மக்கள்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. அது மூலமாக ஒரு 25 பேர் போட்டோம். ஆல்ரெடி தமிழ்நாடு வாலண்டியர் டீம்லேருந்து 19 பேர் போயிருந்தாங்க. ஃபஸ்ட் டேலேருந்து ஃபீல்டில் இருக்காங்க. நாங்கள் ஒரு 25 பேர் போயிருந்தோம். 400க்கும் மேற்பட்டோர் இறந்து போயிருந்தாங்க. அதெல்லாம் நீங்கள் நேரில் பார்க்க சொல்ல எப்படி இருந்துச்சு? எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அங்கே பணியில் வேலை செய்ய சொல்ல? இந்த பணி எங்களுக்கு புதிதல்ல. அன்னோன் பாடிஸை நாங்கள் ரொம்ப ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த நிலைமை எங்களுக்கு புதிது. எத்தனையோ உடல்களை நாங்கள் நல்லடக்கம் பண்ணியிருக்கோம். நாங்கள் அதை பற்றி பயப்படுறதோ, நாங்கள் அதை பற்றி யோசிக்கிறதோ, அவங்களோட ஆத்மா சாந்தி அடைஞ்சா போதும் அப்படின்னு ஒன்று. ஆனால் வயநாடு அப்படி இல்லை. அவர்களோட கால் தனியா, கை தனியா, உடல் தனியா, தலை தனியா, உடம்புகள் ஃபுல்லா மண்ணுக்குள் புதைஞ்சி, உடம்புகள் சிதைஞ்சி, அவங்களோட உடம்புல இருந்து ஏதோ ஒரு பொருளை மட்டும்தான் மீட்டெடுக்க முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கொடுமை. அதெல்லாம் ரொம்ப கொடுமை. யாருக்கும் அது நடந்திருக்க கூடாது. இந்த நடந்ததை மட்டும் இல்லை, நடந்த மக்களுக்கு கூட இன்னும் பல உடல்கள் கிடைக்கல. ஏன்னா அதை நம்ம பார்க்க ஒரு ஃபோன்லேயோ ஒரு நியூஸ்லேயோ பார்க்க சொல்ல கை தனியாக கால் தனியாக இருக்குது. நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. மண்ணில் கொத்தாக எடுக்கிறாங்க பிணங்களை. நீங்கள் மீடியாவில் காட்டுறது நீங்கள் பார்க்குறது, நீங்கள் கேள்விப்படுறதெல்லாம் நேரில் பார்த்ததுக்கு சமம் கிடையாது. ஆனால் நாங்கள் ஃபீல்டில் இறங்கி அதை பார்க்கும்போதெல்லாம் ஒருத்தரோட, அதை ஒரு குழந்தையோட உடல்கள்லாம் இது பண்ணுறாங்க அப்படின்னு இது பண்ணும்போது பேட்டி பார்த்தா எங்களால் முடியல. அது எங்களால் இது பண்ணிக்க முடியல. அது மட்டும் இல்லை, அதை பார்க்குற இந்த ஒரு டாகு உட்பட, இந்த பைரவர் அவரை உட்பட அதை எடுக்கும்போது ரொம்ப கஷ்டம். ஒரு ஃபேமிலி என் மனசு வாழ்க்கையில் இந்த சம்பவம், இந்த விஷயம் யாருக்குமே நடந்துடக்கூடாது கடவுளே அப்படின்னு அந்த நேரத்தில் மனசு ஹார்ட் அவ்வளோ ஸ்பீடாக துடிச்சுது. ஒரு ஃபேமிலி ஒரு நாங்கள் இப்படி போய் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பக்கம் ஃபீல்டு வாலண்டியர் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ஜேசிபி அந்த பக்கம் நிற்கிது. திடீர்னு ஒருத்தர் டிப்டாப்பாக வர்றாரு. ஒரு 4ஆவது நாள் நடந்த விஷயம் இது.
டிப்டாப்பாக வராரு. வந்து ஜேசிபி அவங்கள்ட்ட வந்து பேசுகிறாரு. இந்த இடத்துல எங்கள் வீடு இருந்துச்சு, இந்த இடத்துல நீங்கள் தோண்டுங்க அப்படின்றாரு. ஆனால் அந்த வீடு இருந்ததுக்கான அடையாளமே அங்கே இல்லை. ஜேசிபி இதில் நிற்கிது, வண்டி பக்கத்தில் வீடு இருந்தது அடையாளமே இருக்குல்ல. அதுக்கப்புறம் தான் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இந்த இடத்துல வீடு இருந்துச்சா அப்படின்னு சொல்லி அதை தோண்ட ஆரம்பித்தாங்க. கடவுளே, இந்த மனுஷ பிறவி எதுக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொல்ல. அவர் முகத்தை பார்த்தா உலகத்தில் இந்த மனுஷன் வந்து எப்படி வாழ போகிறாரு இனிமேல் இருக்கு. பேரன் பேத்தி மருமக எல்லாருமே அந்த வீட்டில் 2 மாடி வீடு, 2 மாடி வீடு மண்ணோடு மண்ணா தரையோடு தரையா மறைக்கப்பட்ட அடையாளங்கள் இல்லாமல் மறைக்கப்பட்டிருக்கு இந்த இயற்கை பேரிடலால். சரி, ஓகே, தோண்ட ஆரம்பித்த போது இப்படி இந்த பள்ளம் இது கொஞ்சம் மேடாக போட்டிருக்காங்க. இந்த இடத்துலலாம் அன்னோன் அந்த உடல்களை மீட்டெடுக்கிறதுக்கான மண் இது பண்ணியிருக்காங்க. அந்த தோண்டும் போது எட்டி இப்படி பார்க்கும்போது அவர் முகத்தையே நான் பார்க்குறேன். கடவுளே, அவருக்கு அந்த உடல் கிடச்சிடணும்னு பெட்டை எடுத்து போட்டோன்னா ஒரு தாத்தா இப்படி பார்க்குறாரு. இப்படி அப்படி அது சொல்கிறாரு, மலையாளத்தில் சொல்கிறாரு. அதை வந்து இது பண்ணுங்க, உதருங்க. அப்போது சல்லடை மாதிரி சலிக்கிறாங்க. அப்படி தண்ணியும் மண்ணும் சேர்த்து அந்த ஜேசிபியில் எடுத்துகிட்டு சலிக்கும் போது, கடவுளே, இவங்க 3 பேர்களோட உடலில் ஒரு பாகமாவது அவங்களுக்கு கிடைக்கக்கூடாதான்னு ஒரு எண்ணம் ஒரு சமூக ஆர்வலராக எங்களுக்கு தோணுச்சு. அது எனக்கு மனசளவில் ரொம்ப காயப்பட்டுச்சு. ஏன்னா ஒரு மலையே வந்து சரிஞ்சு ஒரு கிராம மலை விழுந்தா கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். அதான் சொல்கிறேன், 200-300 டன்னு மலைகள், ராட்சச பாறைகள்லாம் நான் பார்த்தேன். அந்த பாறைக்கு இடையில எத்தனை உசுறு போராடி அந்த மண்ணு இந்த உலகத்தை விட்டு போச்சோ அப்படின்னு நினைக்கும் போதே நம்மளுக்கு பைத்தியம் பிடிக்குது. நம்ம வேலை கூட செஞ்சிடலாம், அதுல இருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். இன்ன வரைக்கும் நான் செருப்பு போடலை. அங்கே போன முதல் நாள் 2 நாள் எனக்கு பெருசாக அதை வந்து இது பண்ண முடியல. அப்புறம் வந்து அதெல்லாம் பார்க்க ஒருவேளை நம்ம கால் வைக்கிற இடத்துல யாருக்காவது வலிச்சிடக்கூடாதோ, யாரு உடலையாவது நம்ம மீச்சிடக்கூடாதோ, ஒருவேளை நம்ம மிதிச்சு அந்த ஆத்மா காயப்பட்டுருமோ அப்படிங்கறக்காக நான் அன்னையிலேருந்து நான் 30 நிமிஷம் வரைக்கும் நான் செருப்பு போடல. எனக்கு இன்னும் அந்த கூச்சம் போகலை. ஒருவேளை அந்த ஆத்மா நம்ம கூட இருக்குமோ, நான் வந்து ரொம்ப சாமி ரொம்ப கும்பிடுறேன். ஒருவேளை அந்த ஆத்மா நம்ம கூட வந்திருக்குமோ, அது இப்படி நினைக்குமோ, ஒருவேளை ஆத்மா சாந்தி அடைச்சிருக்கா, அங்கே சுத்திட்டு இருக்கா. எத்தனை ஆத்மா இந்த படத்துல பாக்குற மாதிரி எத்தனை ஆத்மாக்கள் உண்மையிலே போயிட்டோமே, தூங்கிட்டு இருக்கும் போதே போயிட்டோமே. ஒரு நம்மளோட காலையில உள்ள சாப்பாடு சாப்பிடலாம்னு நினைச்சிருப்பாங்க, குழந்தைங்க ஸ்கூல் நோட்டு ஹோம்ஒர்க் எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் அடையாளங்கள் இல்லாம மக்கள் போயிட்டாங்க. அந்த ஆத்மா எல்லாம் சாந்தி அடையணும். இதை வந்து இந்த ஒரு விஷயத்த என்னால் மறக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ நினச்சா கூட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கு? ஒரு தாத்தாவை சந்தித்தேன், ஒரு பெரியவரை சந்தித்தேன். நாங்கள் எப்பவும் போல் க்ளீனிங் ப்ராசஸ் 3ஆவது நாள் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம், ரொம்ப குப்பையாக இருந்துச்சு. இப்போ தமிழ்நாடு வாலண்டியர் க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஒரு தாத்தா வந்து கையில் வந்து சூடம், அதுக்கப்புறம் வந்து மெழுகுத்திரை, தீப்பெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு மாஸ்க் போட்டு ஒரு தாத்தா வர்றாரு. என்னடா வித்தியாசமாக இருக்கார். அங்கே ரெஸ்கியூ டீமு இந்த மாதிரி டீம் தான் இருக்காங்க. ஒரு தாத்தா நடந்து பாறையில் ஏறி பிடிச்சி வரும்போது இது என்ன புதுசாக ஒரு தாத்தா வராரு, ஒருவேளை இந்த ஊர் தாத்தா சும்மா வராரு போலுக்கு அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், என்ன தாத்தா இங்கேயே வந்தீங்க, இங்கெல்லாம் மழைலாம் இருக்குது, பாறைலாம் இருக்குது, என்ன ஏன் இங்கே வந்தீங்கன்னு கேட்டதுக்கு அவர் பதில் சொன்னார், என் குடும்பத்தில் 16 ஆள்காரும் இவனுக்கு மறிச்சு போய் 16 பேர் மறிச்சு போயிடா. அதாவது அவனுக்கு சாமி கும்பிடுறதுக்கு தான் இவனுக்கு வந்து சூடம் எடுத்துட்டு வந்து கொளுத்தி அந்த வீடுகள் சொந்தக்காரங்க இருந்த வீட்டிலலாம் வீட்டு பக்கத்துலலாம் சூடம் கொளுத்தி சாமி கும்பிட வந்தாராம். அந்த மனுஷன் ஏன்டா உயிரோடு இருக்குன்னு தானே இனிமேல் வாழ்ந்தாகணும், பேர இல்லை, பேத்தி இல்லை, பொருள் இல்லை. 16 பேர் ஒரே ஃபேமிலியில், ஒரே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாருமே போயிட்டாங்கல்ல. இந்த மனுஷன் இனிமேல் வாழ்ந்தா என்ன, இருந்தா என்ன, நிம்மதியாக தூங்க முடியுமா, அவங்களோட நினைவுகள் அவங்கள தூங்க விடுமா, அவங்களோட ஞாபகார்த்தங்களை ஒரு மனுஷனை எவ்வளோ கொள்ளும். எந்த ஒரு மனிதனுக்கும் ஒரு மனுஷன் உயிரோடு இருந்து குடும்பத்தை முழுசா இழக்கூடாது. ஒன்லே அவங்க கூட போயிடணும். இல்லை எல்லாரும் இருந்து ஒருத்தர் நம்ம அம்மா அப்பா இறந்தால் ஒருத்தங்க இறந்தாலே ஐயோ எங்கள் அப்பா இறந்துட்டாரு, எங்கள் அம்மா இறந்துட்டாருன்னு இவ்வளோ ஃபீல் பண்ணுவோமே. 16 பேரை இழந்துட்டு அந்த மனுஷன் எப்படி இனிமேல் அடுத்த கடுத்த நகர்த்து ஓட போகிறாரு அப்படின்னு நினைக்கும் போதே கொலை நடுங்குது. இந்த மனுஷன் யாரும் வரக்கூடாது. வெளியே இருந்து 1000 பேர் சொல்லிடலாம், இதையா நீங்கள் வெளியே சொல்கிறீங்க, இதையா சொல்லி கேட்டு அழுத்து போச்சு. உள்ள இறங்கி பார்த்தவன்
அவன் வந்து மறக்கவே முடியாது, இல்லை மறக்க முடியாது. 200-300 சடலங்களை ஒரே இடத்துல புதைச்சது சம்பவம். அப்போ வந்து அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அங்க அப்போ எத்தனை பேர் இருந்தாங்கக்கா? அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இருந்தாங்களா கூட? இல்லை அங்கே பெருசாக அவங்க ரொம்ப பேர் இல்லை, கொஞ்சம் பேர். ஏன்னா மனசு ரொம்ப இதாகும். நீங்கள் ஒரு குழந்தையா அது பெரியவங்களான்னு தெரில, ஒரு பிளாஸ்டிக் டப்பா, ஒரு 1/2 லிட்டர் பிளாஸ்டிக் டப்பாக்குள்ள ஒரு துணி சுற்றிய ஒரு 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 சின்ன ஒரு அதுதான் சடலமா. கொடுமை இல்லை இது, இதான் சடலம். அவங்க 6 அடி தோண்டி அதை தான் போட்டு புதைக்கிறாங்க. அங்க நிறைய பேர் பெற்றோர்கள் இருந்த பசங்களா இருந்தாங்களக்கா, அவங்களெல்லாம் என்ன பண்ணாங்க? அவங்க யாரும் பெருசா ஏன் பேச மாட்டேங்காங்கன்னா, தவறான தகவல்கள் எல்லாருக்கும் தத்தெடுக்கிறேன் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கு. அதெல்லாம் தப்பு. கவர்மெண்ட் சைடில் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்க கேம்ப்ல இருந்து மாத்துனா அந்த குழந்தைங்களை யாராவது ஒருத்தங்க கவர்மெண்ட் மூலமா படிக்க வைக்கிறதுக்கோ, சொந்தக்காரங்க இல்லை படிக்க ஒண்ணுமே இல்லைன்னா கவர்மெண்ட் சைடில் மூவ் பண்ணி அதுக்கான ப்ராசஸ் நடக்கலாம். இல்லை கவர்மெண்டே அவங்கள அடாப்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தெரியாது, தெரியாம ஒரு விஷயத்த நம்ம சொல்லக்கூடாது. ஒருவேளை சொந்தக்காரங்களே பார்த்துக்கிறேன்னு அந்த பொறுப்பை ஏற்கலாம். இல்லை அந்த பிள்ளைங்களோட படிப்பை ஏதாவது ஒரு தெய்வங்களை ஏற்றுக்கலாம். நம்ம என்னன்னு தெரியாது. குழந்தைங்களாம் இருக்காங்க, பெரிய பசங்களும் தாய் தந்தை இழந்த கல்லூரி படிக்கிற பசங்களும் இருக்காங்க. ஏன்னா நம்ம சைட்ல இருந்து ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணதுக்கு ஒரு டீம் போனாங்கன்னா, இந்த சைடு ஒரு பக்கம் ப்ரொமோஷனுக்காக ஒரு டீம் போறாங்க இல்லையா? அது ப்ரொமோஷனுக்காக போன நீ ஏன் கேமரா உள்ள கொண்டு வர? நான் இப்பவும் சொல்றேன், நான் வந்து வீடியோ எடுக்கல, நான் செய்யலன்னு இல்லை. நான் எல்லாத்துக்கும் ஒரு ப்ரூஃப். ஒரு உண்மையான சமூக ஆர்வலர்கள் இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாதுன்னு ஒரு மனசாட்சியும் ஒரு நேர்மையும் தவறாதவங்க இதை பண்ணும், இதை பண்ணக்கூடாதுன்னு போடும். நீங்கள் பிளாக் பண்ணுறீங்க, அதுதான் ஒரு பெரிய இது. இந்த பிளேஸ் இது, இந்த பிளேஸ் இது, இதெல்லாம் வந்து இப்படி பண்ணாதுங்க. அது மட்டும் இல்லை, ஸ்கேம் அப்படின்னு ஒரு உண்மை. நான் வந்து அதுக்கான ப்ரூஃபை நான் உங்களுக்கு வேணும்னா நான் வந்து இது பண்ணுறேன். அந்த நோட்டை எடுங்கப்பா. ஸ்கேம் அப்படின்னா என்னையும் ஒரு சில பேர் கேட்டாங்க அப்படின்னா, நானும் அது ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கீழே இறங்கும்போது அந்த வீடியோவை அழிச்சிட்டேன். எவ்வளோ பணம் வந்துச்சு, யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணேன், இந்த பில்லு, இந்த அங்கெல்லாம் கொடுத்த பில்லு, இது கேரளா இதில் உள்ள பில்லு தான். இதெல்லாம் நான் என்ன பொருள் வாங்கினேன் எல்லாத்துக்கான பில்லு இதுதான். எவ்வளோ வந்துச்சு, இதெல்லாம் பில்லு. 15,000-20,000த்துக்குலாம் அந்த பின்னிலேருந்து எல்லாமே வாங்கினேன். நிறைய பேர் இந்த இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்லலாம் ஃபண்டு ரைஸ் பண்ணுறோம், வயநாட்டுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம், நிறைய பேர் வாங்குறாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. இது மூலயமா ஒரு ஸ்கேம் பண்ணுறாங்களோ? 100% உண்மை இல்லைன்னா சொல்லலாம். என்ன பொருள் வாங்குறேன்னு ஒரு பில்லு வேணும். அதே போல் அக்கௌண்ட்டில் அவங்க அக்கௌண்ட்டில் முதல்ல இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி என்ன பணம் வந்துச்சுன்னு பக்கத்துலேயே யார்ட்டையாவது காணிச்சிருக்காங்களா? அது ஏதாவது இப்போ நான் வந்து ஒரு வீடியோ நானும் போட்டேன், இல்லைன்னா பொய்லாம் சொல்ல மாட்டேன். நான் போட்டேன். நான் இப்போ பண்ணலை, புதுசாக அந்த வயநாடு மக்களுக்காக பண்ணல. நான் 8 வருஷமாகவே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். என்கிட்ட யாராவது ஹெல்ப் கேட்டாங்கன்னா நான் உடனடியாக ஒரு வீடியோ போட்டு இவ்வளோ ஹெல்ப் வந்திருக்கு போய் கொடுத்துருக்கேன். எத்தனையோ உசுரை இது மூலமாக காப்பாற்றிருக்கேன், பிச்சை எடுத்து காப்பாற்றிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். இப்போ என் அக்கௌண்ட்டில் இருந்தது 59,000 ரூபாய் பணம். இது என் பையன் போட்ட சம்பளம் என் அக்கௌண்ட்டில் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் 31,830 ரூபா கொடுத்தது, லாகோரான்ஸ் டீமு இவங்க 12,000 ரூபா, 3 ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணது, அதெல்லாம் தனி இப்படியெல்லாம் எழுதி வச்சுருக்கேன். இவங்களுக்கு மாதிரி எத்தனை பேர் ப்ராப்பரா பண்றாங்க? அதான் பண்ணல, அப்படி யாரையும் நான் பார்க்கல. இது நாங்கள் புதுசாக இப்போ எனக்கு பயம் ஒன்று, யாராவது நம்மளை கேள்வி கேட்டுருவாங்களோ, அது பயத்தில் தான் நான் வந்து அதை கரெக்டாக இதெல்லாம் பண்ணினேன். ப்ராப்பராக நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லல, மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் வந்த பணத்தை இதுக்கு நீங்கள் உங்களுக்கு தேவையை சாப்பிடணுமா அதுலேருந்து எடுத்து சாப்பிடுங்க. உங்களுக்கு வண்டிக்கு பெட்ரோல் போடணுமா போடுங்க. இதெல்லாம் மொத்தமாக சுட்ட பார்க்காதுங்க. என்ன நீங்கள் கணக்கே சொல்லலாம். உதவியே எல்லாருக்கும் நன்றினா எப்படி? ரொம்ப விஷயம் நடக்குது. இந்த வயநாடு மக்களுக்கு இப்போ அதிகமாக நடக்குது. ஒருத்தர் 2.5 லட்ச ரூபா கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு, ஒரு டீம் எல்லாம் 30,000 ரூபா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு, ஒரு டீம் 40,000 கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு. பேசுனீங்களா? ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? எல்லாம் பேசுனீங்களா? ஃபோன் பல பேர் எடுக்க மாட்டேங்கிறாங்க. என் பேர் ட்ரூ காலர்லேயே வரும். அந்த ஃபோன் என் நம்பர் மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா சமூக ஆர்வலருக்கும் நான் ரொம்ப வருஷம் ஃபீல்டில் இருக்கனால தெரியும், கூகுளில் சர்ச் பண்ணாலே தெரியும். ஒரு சில ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். இங்கே இப்போ ஏதாவது பேசிடுவேன், நான் திட்டி விட்ருவேன். அப்படிப்பட்ட ஆட்களை வந்து நான் திட்டுவேன். சரி ஓகே, நீங்கள் வந்து இப்போ சேர்த்து வச்சுருக்கீங்க, நான் இப்போ இது மூலமாக புதுசாக களத்தில் இறங்கி வயநாடு மக்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தவங்களுக்கு நன்றி. இந்த பணத்தை இப்போதைக்கு நீங்கள் பொருளாக வாங்காதீர்கள். இன்னும் மக்கள் வெளியே வரும்போது அவங்களுக்கு தேவையான மிக்சி, கிரைண்டரு, பொருள், பாத்திரம், நான் அங்கே போகிறேன். நான் இப்போ அடுத்த 15 நாள் கழிச்சு போகிறேன். அங்கே போய் என்ன வேணும்னு சொல்கிறேன், அந்த பொருளை மட்டும் வாங்கிட்டு வாங்க. நீங்கள் அங்கே வந்து வீடியோ போடுங்க, இவ்வளோ பொருள் வாங்கி கொடுத்தேன், பில்லோடி காணிங்க, இதெல்லாம் செய்யுங்க. ஆனால் அங்கே மலையாளம் தெரியாமையும் உங்களுக்கு ட்ராபேக். நான் ஏன் இத்தனை நாள் அங்கே இருந்தேன்னா, அங்கே லாங்குவேஜ் ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது. எனக்கு கொஞ்சம் மலையாளம் தெரியும்.
அதனால தான் எல்லாரு கூடயும் கொஞ்சம் கோஆர்டினேஷன் பண்ண முடியும். அவங்களோட வழிகளை பேசினா உங்களுக்கு புரியும். நிறைய அதனால பேருக்கு புரியல அப்படின்னு சொல்லி. ஆமா, புரியல. அதனால தான் இங்கேருந்து டீம் வந்து வந்தால் கூட நான் வந்து அங்கே கோஆர்டினேஷன் 10 நாள் இருந்தது. இனிமேல் நான் உங்கள் சார்பாக போகிறேன், எல்லாரும் சார்பாகவும் நான் போகிறேன். நீங்கள் எனக்கு ஒன்றுமே நீங்கள் செய்ய வேண்டாம், நான் கோஆர்டினேஷன் பண்ணுறேன். கரெக்டான மனுஷங்களுக்கு போய் காட்டுறேன், அங்களுக்கு நீ செய்யுங்க. செஞ்சுட்டு விட்டிமோட முகத்தை மட்டும் காணிக்காதுங்க. மாஸ்க்கோ ஏதோ ஒன்று போட்டு அவங்களுக்கு இன்னென்ன பொருள் கொடுத்தோம், நீங்கள் அந்த வீடியோவில் இன்னும் இது பண்ணீங்க அப்படிங்கிற காட்டிடுங்க. ஆனால் இது நான் வச்சுருக்கேன், நான் பின்னாடி போய் ஹெல்ப் பண்ணுறேன், நான் அவங்க மக்கள்கிட்டே தமிழ்நாடு கிடையாது, கேரளா டோட்டலி டிஃப்ரெண்ட். அவங்க எல்லாமே டிஃப்ரெண்டாக பண்ணுறாங்க. விக்டிமுக்கு எந்த குறையும் இப்போ கிடையாது. நம்ம நாடு பொருட்கள் எல்லாமே தமிழ்நாட்டில இருந்து ஆந்திரா, கர்நாடகா, பெங்களூரு, உத்தரப்பிரதேச எல்லா மாநிலத்திலேருந்தும் பொருட்கள் இப்போ போதும். ஆனால் விக்டிமுக்கு இப்போ என்ன தேவைன்னா ஒரு வீடு, ஒரு வேளை வீட்டுக்கு அனுப்புனாங்கன்னா வீடு, அரிசி பருப்புலாம் வேண்டாம், சமைக்க பாத்திரம், அடுப்பு, மிக்சி, கிரைண்டர், அவங்க வாழ்க்கையை திரும்பி வாழ்றதுக்கான ஸ்டார்ட் பண்றதுக்கான விஷயங்களை அடுத்தால பண்ணணும். உண்மையா நீங்களா களத்துல இறங்கி வேலை செய்றீங்க, ஆனா எதுவுமே பண்ணாம சில பேர் செல்ஃப் ப்ரொமோஷனுக்காக இந்த மாதிரி வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்காங்கல்ல. ஐயோ கடவுளே, அதெல்லாம் வந்து கொடுமை. அதெல்லாம் வந்து பார்க்கவே முடியல. நான் வயநாடு கிளம்புகிறேன்னு ஒரு பதிவு வருது, அடுத்த நிமிஷம் இங்க இருக்காங்க அங்க இருக்காங்க, கெட்டி பிடிச்சு போட்டோ போடுறாங்க. இதை வந்து இதெல்லாம் பண்றாங்க. அதுக்கு முன்னாடியே வரும் வழியிலே இதெல்லாம் நடக்குது. கெட்டி பிடிக்கிறாங்க, டீ சாப்பிட்றேன், இங்க போறேன் அங்க போறேன், டிரைவர் கடவுள் பாட்டை போட்டா கூட பரவாயில்ல, என்னது காற்றோடு அப்படின்னு ஒரு பாட்டு வருமா, அதெல்லாம் போடுறாங்க டிரைவிங்ல. நீ வயநாடு கிளம்புறன்னு பதிவு போட்டா அடுத்த பதிவு நீ என்ன இருக்கணும், வயநாடு வந்து சேர்ந்துட்டா எங்களால் இது முடிச்சு அதானே இருக்கணும். அங்கே நாங்கள் செருப்பு கூட போடாமல் நான்லாம் இத்தனை நாளாக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். அங்கே நீங்கள் ஒன்றும் வேண்டாம், அப்படியே நான் பொய் சொல்கிறேன்னு நினச்சா கூட டெப்டி கலெக்டர் அனிதா மேடத்திலையும் இவங்க அங்கே ஒர்க் பண்ணுற அந்த டீம்கிட்டே கேட்டு பாருங்க, எத்தனை நாள் செருப்பு மேடிச்சு கொடுக்க டெய்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அங்கே செருப்பு மலைமலையாக குஞ்சு கிடக்கு, நான் எடுத்துறேன்னு அங்கே இருக்கிற எல்லாருமே சொன்னாங்க. எனக்கு 2 நிமிஷத்தை தேடி எடுக்கிறதுக்கு கூட டைம் இல்லை, ஓடிட்டே இருந்தேன். ஒரு நாளைக்கு 100 காலுக்கு மேலே வருது, கோஆர்டினேட் பண்ண முடியல. இந்த பொருள் வேணும், ஈவினிங் ஸ்டாக் லிஸ்ட் எடுக்கணும், திரும்ப இது பண்ணணும், நைட்டு பகலும் 1 மணி 2 மணி 3 மணிக்கு தான் போய் ரூமில் போய் தூங்குறது. அதெல்லாம் வர வரைக்கும் இது தொடர்ந்துட்டு இருந்தனால எனக்கு செருப்பு இன்ன வரைக்கும் என்னால் போட முடியல. அப்படி அந்த இறந்து போன அந்த உடல்களில் வந்து நாங்கள் சாமி மாதிரி பார்க்குறோம். அறியாமல் இறந்து போயிட்டாங்க, தெரியாம கூட நம்ம கீழே தெரியாது, பயம் இருக்கு. அது உண்மையிலே இருக்கிறவன் பண்ண மாட்டான். அங்கே வந்து விளாக் பண்ணுறது, செருப்பு எடுத்து இது பண்ணுறது, கேமரா எடுத்துகிட்டு வர்றது, ட்ரோன் கேமராலாம் எடுத்துகிட்டு வர்றது. ட்ரோன் கேமரா அது முண்டக்கை ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து லாஸ்ட் வரைக்கும் யூடியூப்பில் இது பண்ணுறது. ஒரு 50 வீடியோ 100 வீடியோ வயநாடு வீடியோ இருக்குது. ஒரு இன்ஃப்ளூயன்சரா எதை சொல்லுவீங்க, சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு சோசியல் ஒர்க்கர், நீ உண்மையிலே சோசியல் ஒர்க்கரா, கேமரா உள்ளே கொண்டு வந்துருக்க கூடாது. எனி டிசாஸ்டர் நீ கேமரா உள்ளே கொண்டு வரக்கூடாது. நீ ஃபோனில் எடுக்கிறியா, ஃபோனில் இப்போ நாங்களும் எடுக்கிறோம் இல்லைன்னு சொல்ல, ஃபோனில் எடுத்தியா, அது என்ன பர்பஸ்க்காக எடுக்கிறேன். இப்போ நான் தான் எடுத்தேன், என்னென்ன பொருள் வாங்குறேன், என்னென்ன செஞ்சேன், இன்றைக்கி என்ன இது பண்ண, எத்தனை பேர் என் மூலம் வந்தாங்க, இவங்க கொண்டு வந்தாங்க, பொருளுக்கு நன்றி, இதான் போடுவேன். இதை விட்டுட்டு நான் அங்கே போய் நின்று இந்த வந்துட்டேன், இந்த இடம் தான் இதோட இது நீங்கள் பார்த்து அது முகத்தை அப்படி பார்க்கும்போதே பிடிச்சி இருக்கணும் போல இருக்குது. ஏன் பிளாக் பண்ணுற நீ? சரி ஓகே, இத்தனை வருஷம் நாங்கள் சமுதாயத்தில் வேலை செய்கிறோம், நான் யூடியூப் வச்சுருக்கோமா? உண்மையாக சர்வீஸ் பண்ணுற யாருமே ஒரு சில பேர் வந்து சர்வீஸ் பண்ணி அது மூலம் ஒரு வருமானத்தை செய்கிறாங்க, இல்லை நான் அதெல்லாம் சொல்ல, அந்த மாதிரி சில ஆட்கள் இருக்காங்க. அது அவங்களெல்லாம் குறை சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த முஸ்லீம் பசங்க, இந்த ஹியூமானிட்டின்னு ஒரு பையன், அந்த பையன் என்ன பண்ணுறான், சூப்பராக பண்ணுறான். அவன் இதில் சம்பாதிச்சா பண்ணுறான், என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவன்லாம் சொல்லலை, புதுசாக அந்த களத்தில் இந்த டிசாஸ்டர் டைமில் இறங்குற இந்த பிள்ளைங்க இருக்க இதுக்குன்னே வருதுங்க. கலெக்ட் பண்ணுறீங்க, செய்கிறீங்க, ஓகே ரைட்டு, செய்யுங்க சாமி. இதில் எங்களையே குறை சொல்லுவாங்க, நீங்கள் அதை பண்ணீங்க எது பண்ண, வா வந்து பாருன்னு ஒரே வார்த்தை தான். வெள்ளிவாக்கத்தில் தான் என் வீடு, அட்ரஸ் எல்லாருக்கும் தெரியும், கூகுள் இதுலேயே இருக்குது, எதுனாலும் கேளுங்க. ஆனால் இப்படி நீங்கள் பிளாக் பண்ணாதுங்க. திஸ் இஸ் எ பிளேஸ், இது என்னது நிலக்கரிக்கு அது ஏன்னு சொல்லுவாங்க, நீலகிரிக்கு டூரிஸ்டாக வந்திருக்க நீ, இந்த இடத்துல தான் உடல்கள் புதைக்கப்பட்ட, என்ன பண்ணுற நீ? அதை அந்த ஆத்மா ஒன்று மன்னிக்குமா? அது அந்த அவ்வளோ ஆத்மாவை நீ ட்ரோன் கேமரா உனக்கு எதுக்கு மேலே போகிற கேமரா? நீ தான் ஐஃபோனு இதெல்லாம் வச்சுருக்கல, எல்லாம் ஒன்று மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஐஃபோன் இருக்குது. எனக்கு ஒரு கேமரா அது ஃபோன் இருக்குது, என்கிட்ட ஒரு கேமரா ஃபோன் இருக்குது, நல்ல ஃபோன் இருக்குது, நானும் இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கேன் ஃபோன். இதான் நல்ல குவாலிட்டியாக ஃபோன் வச்சுருக்கேன், அதில் எடுத்து தொலைய வேண்டியதானே. சரி எடுத்து போடுறேன் பண்ண சொல்ல அங்கே இருக்க ஆட்கள் அதுதான் கோவப்பட்டாங்க.
அதே மாதிரி இந்த குழந்தையை தத்தெடுக்கிறதுக்காக நிறைய கால்ஸ் வருதுன்னு சொல்லி. ஆமாம், ரொம்ப வருது எனக்கு இந்த காலத்து. யாராவது பண்ண தயவு செய்து இந்த பதிவு மக்களுக்கு அவேர்னஸ்க்காக, குழந்தைகள் தத்து கொடுக்கறதுக்காக கவர்மெண்ட்லேருந்து எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை, இது வரைக்கும் சொல்லலை. நாங்கள் தத்து கொடுக்க போகிறோன்னு சொல்ல. அப்படியே வந்தால் கூட எங்களுக்கு தெரில அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் நேரடியாக கலெக்டர் ஆஃபீஸில் போய் இது என்னன்னு வயநாடு கலெக்டர் ஆஃபீஸில் போய் பேசுங்க. பேசினா மட்டும்தான் இது எடுக்க முடியும். யாரோ ஒரு ஆள் வயநாட்டில் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களை நான் தத்து கொடுக்குறோன்னு ஏதோ ஒரு வீடியோ ஆயிருக்குன்னு மட்டும் எனக்கு 100% தெரியும். ஏன்னா வர கால்ஸ் எல்லாம் நான் யூடியூப்பில் பார்த்தேன், இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன், யூடியூப்பில் பார்த்தேன் தான் சொல்கிறேன். இது வரைக்கும் எனக்கு இந்த கடந்த 9 நாள் 150 தாய்மார்களும் சகோதரர்களும் சகோதரிகளும் எத்தனையோ குழந்தைக்காக இயங்கிட்டு இருக்க தெய்வங்கள்லாம் எனக்கு கால் பண்ணுறாங்க. எனக்கு அதை கேட்கவே கஷ்டமா. இவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இதே டிஸ்கஷன் தான். அம்மா கொடுக்குற மாதிரி எங்களுக்கு தெரில, அப்படியே தெரியும் தான். நீங்கள் கவர்மெண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் வாங்கணும். அந்த சொத்தில் இவ்வளோ எழுதி வைக்கணும், நீங்கள் பாதி எழுதி வைக்கணும், ஆர்டர் படி தான் வரும். அது ஒரு நம்பர் இருக்குது, அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, அது வந்துட்டே இருக்கு. எனக்கு அது ரொம்ப கஷ்டம். ஏன் அதை பண்ணானா அவனை தூக்கி அரெஸ்ட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் வயநாட்டில் 10 நாளாக இருந்தீங்களாக்கா? இப்போ அங்கே வேலை செய்ய சொல்ல எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு? அடிக்கடி பட்டுச்சா உங்களுக்கு? என்ன இது அடிபட்டுச்சா என்ன, உசுர் போனா என்ன சாமி, என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஒரு மனுஷனுக்கு ஒரு இதுன்னா போய் நிற்கணும்ல. இதுக்கு நம்மளுக்கு கஷ்டமாக இருந்துச்சு, என் உடம்பு வலிச்சுது, இதெல்லாம் நான் இது சொல்கிறேன். இது என்ன பர்சனலாக, இது நம்மளோடது. இதெல்லாம் ஏன் நம்ம சொல்லிக்கணும்? என்ன பட்டாலும் நம்ம மனுஷனுக்கு நாங்கள் எங்களோட உசுரே போனாலும் பரவாயில்ல, அந்த மக்களுக்காக போட்டுருந்தா. சமூக பணிங்கிறது எல்லாத்தையும் வேண்டாம், எங்களோட உயிரே போனாலும் என் மக்களுக்கு நான் என்னால் கடைசி நிமிஷம் வரைக்கும் உயிர் போகிற வரைக்கும் என்ன செய்ய முடியும் அதை தான் நாங்கள் செய்வோமே தவிர எங்களுக்கு எல்லாம் படிச்சு இல்லைன்னு சொல்ல. அதை தனியாக மீடியாலாம் எங்களால் சொல்ல முடியாது. இது இந்த காலில் பட்டிருக்கு, இந்த பக்கம் காயமாயிருக்கு, அதெல்லாம் ஆயிருக்கு. இது ஒரு பெருசாக எனக்கு காயம் பட்டு விட்டது அப்படியெல்லாம் எங்களால் சொல்ல முடியாது. இது எங்களோட கடமை, நம்மளோட கடமை. உண்மையாக சர்வீஸ் பண்ண யாரையுமே இந்த தமிழ்நாடு வாலண்டியர் டீம்லேருந்தும் சரி, தமிழ் மக்களும் சரி, எந்த மீடியாவும் சரி சப்போர்ட் பண்ணலை. இப்போ தான் நீங்களாம் இப்போ தான் எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சம் கூப்பிடுறீங்க. இந்த இடம் யாரையும் இது பண்ணலையே மீடியா. ஒரு நாள் சர்வீஸ் பண்ணவங்களாம் தூக்கி தலைமையில் வச்சு ஆடுது. அவங்க என்ன பண்ணாங்க, ஏன் ஃபீட்பேக் எடுக்கல நீங்கள்? இல்லை, தமிழ்நாடு வாலண்டியர்ஸ் டீமும் அதான் சொன்னாங்க, நாங்கள் உண்மையிலே ஒர்க் பண்ணுறோம், எங்களை யாரும் தெரிய மாட்டேங்குது, நிறைய பேர் இந்த மாதிரி வீடியோ போடுறவங்கள தான் இன்டர்வியூலாம். ஏன்னா அவங்களுக்கு ஃபாலோவர் அதிகமாக இருக்குது. தமிழ்நாடு வாலண்டியர் டீம் மட்டும் நான் பேசலை, பொதுவாகவே நல்ல சமூக ஆர்வலர்களை பற்றி பேசுகிறேன். ஆரம்ப காலகட்டத்தில் அவங்களாம் ஒரு பாட்டு சாங்கு ஒரு அடையாளம் அவங்களுக்கு இருக்கும். ஏதாவது ஒரு இதில் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை வச்சு ஃபாலோவர்ஸ் ஏற்றும் போது திடீர்னு அவங்க ஒரு சமூக பணி செய்யும்போது மக்கள் எல்லாரும் இந்த துறையிலேருந்து ஒருத்தங்க பண்ணுறாங்கன்னப்போ மக்கள் ஃபாலோவர் ஏற்றுறாங்க. அப்படியே ஏற்றி 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 பாட்டு டான்ஸு இப்படி கொண்டு வந்து அடுத்தால முழுவதையும் சமூக பணிக்காக அப்படின்னு கொண்டு வரும்போது அவங்க ஒரு பெரிய ரீச்சில் இருக்காங்க, மக்கள் நம்பிடுறாங்க. இதுதான் இந்த கடந்த 2 வருடங்கள் 1.5 வருஷம் போன டிசாஸ்டர்லேருந்து இந்த வயநாடு டிசாஸ்டர் வரைக்கும் ஒரு சில பேர்லாம் லட்சக்கணக்கில் ஃபாலோவர் ஏற்றிருக்காங்க. லட்சக்கணக்கில் ஃபாலோவர் ஏறிருக்கு. எதனால? ஏன் மக்களுக்கே தெரில. இந்த மாதிரி வீடியோ போட்டு ஃபாலோவர் ஏற்றிடுறாங்க. பாட்டு போடுறாங்க, நாங்கள் அதை என்னோட ஐடியும் போய் செக் பண்ண தான் போகிறாங்க. நாங்களும் பாட்டு போடுவோம். புருஷன் முன்னாடி இருப்பார், புருஷன் ஃபோட்டோவை பார்த்து போடுவோம், இதில் போடல இது பண்ணல சொல்ல. அதாவது ஒரு இதுவாக இருக்காது எங்களோட இது. ஏதாவது ஒன்று தான் 100ல் ஒரு 2 வீடியோ இருக்கும், அவ்வளோதான். நாங்கள் போட மாட்டோம், நாங்களாம் மனிதர்கள் இல்லை அப்படிலாம் சொல்ல, ஏதோ ஒன்று இருக்கும். நம்ம எல்லாருமே இறந்தவங்களை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். ஒரு 400 பேர்கிட்ட இறந்துருக்காங்க. ஆனால் இங்கே முகாமில் ஒரு 9000 பேர் இருக்காங்க. அவங்க என்ன மனநிலைமையில் இருப்பாங்க? அவங்கக்கிட்ட ஏதாச்சும் பேசுனீங்களா? தெளிவாக அனுமதி பெற்று நான் உள்ளே போனேன். நான் போகும்போது ஃபோன் எடுத்துகிட்டு போகல, கேமரா யாரையும் கூப்பிட்டு போகல, கூட யாரையும் இது பண்ணிக்கல. உறுதியாக நான் இதை சொல்லிக்கணும். ஏன்னா அங்கேயுமே நம்ம வீடியோ எடுத்தால் அதை விட நீ மனுஷனாக வாழ தகுதியே கிடையாது. அப்படியெல்லாம் ஒரு சில ஜென்மங்கள் பண்ணியிருக்கு. அப்படியெல்லாம் ஒரு சில ஜென்மங்கள் அங்கே போய் லைவை போட்டு விட்டிமை சந்திச்சு முகாமில் இருக்கவங்கள கிடையாது, கொஞ்சம் வெளியே இருக்கு. முகாமில் இருந்து வெளியே வந்து வீட்டை பார்க்க வந்தவங்களாம் லைவ் போட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்டவர் இவர் தான். என்னடா நீங்கள், நாங்கள் போன கூட உள்ள முகாமுக்குள்ளே எடுத்துகிட்டு போகல. எனக்கு அழுது எனக்கு பைத்தியம் முடியுது. 10 நாள் அவங்கள கண்டிப்பாக ஒரு இடத்துல வச்சா மட்டும்தான் எனக்கு நிம்மதியாக தூக்கம் வரும். எனக்கு கடவுள்கிட்ட இப்போ அதான் எனக்கு வேண்டுறேன். எனக்கு அவங்கள சந்திக்கும் போது சொல்ல முடியல. ஒரு சேச்சி உள்ள நான் அப்படி போகிறேன். இந்த பக்கம் ஒரு பெட்டு, அந்த பக்கம் ஒரு பெட்டு, மொத்தம் 3-4 பெட் இருக்குது. ஒரு குழந்தையோட பெட்டு, எல்லாருக்கும் பெட்டு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டு, எல்லாருக்கும் பெட்டு. இந்த பக்கம் ஒரு பெட்டு, இந்த பக்கம் ஒரு பெட்டு. இந்த பக்கத்தில் இருக்க சேச்சி தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரோட அத்தை. உள்ளே போனோன்னே அப்படி கெட்டி ஒரு பிடிச்சாங்க. ஐயோ அவங்க கத்தி அழும்போது
நம்ம உசுரை இப்படி பிடுங்கி கீழே தரையில் போட்ட மாதிரி இருக்கு. கொடுமை. அழுது என்னெல்லாமோ புலம்புறாங்க. அவங்க புலம்புறதே எனக்கு புரியல, அவங்க பேசுகிறதே எனக்கு புரியல. ஆனால் அவங்க முதுகு மட்டும் நான் தடவி கொடுத்துட்டே இருந்தேன் ஒரு 20 நிமிஷம். அவங்க கை வேர்க்குது, உடம்புலாம் நடுங்குது, மயக்கம் ஆகிற மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. என்னால் வந்து அவங்கள்ட்ட திருப்பி ஓகே 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 அப்படிதானே சேச்சி விடு விடு விடு, இதுதான் சொல்ல நான் இருக்குன்னு. அங்கே இருக்கு நாட்டுக்காரங்க எல்லாரும் உண்டு, கரையாண்டான்னு இது மட்டும்தான் நான் அந்த தோளில் இப்படி சார்ஜ் போது இது மட்டும் தான் என்னால் பண்ண முடியுது. பிடிச்சா அவங்கள ஒரு திட்டி கூட என்னால் வந்து அழாதேன்னு சொல்ல முடியல என்னால். அதுதான் ஒரு பெரிய கொடுமை. அழாமல் அவங்களால எப்படி இருக்க முடியும்? இப்படிப்பட்ட மக்களை சந்திக்க போகிற நீங்கள் ஜாலியாக இந்த திஸ் இஸ் ஃபார் விக்டிம்னு போடுறீங்களே, பைத்தியக்கார முட்டா பயலுகளா. விக்டிமை காணிங்கடா, இல்லைன்னு சொல்லல. ஒரு மாஸ்க்கை போடுங்க, அவங்களுக்கு முகத்தை கொஞ்சம் இது பண்ணுங்க. நானும் 2 பேரை இது பண்ண மாஸ்க் ஒரு இது போட்டிருந்தேன். இன்னொரு இது வந்து விக்டிம் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. இங்க நிறைய சின்ன சின்ன பசங்களா இருந்தாங்களாக்கா. ஒரு வீடியோல ஒண்ணு பார்த்தோம், ஒரு பாட்டி கூட ஒரு சின்ன பொண்ணு என் ஸ்கூல் போச்சு, வீடு போச்சு, இதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ண போறோம். நாங்க இருக்கோம், தமிழ்நாடு மக்கள் இருக்கோம். இங்கே அங்கே இருக்கிற மக்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். அரசு வீடு கட்டி கொடுத்தா மிச்சம் எல்லாம் செய்யறதுக்கு தமிழ்நாடு மக்கள் இருக்காங்க. நான் இருக்கோம், நான் இருக்கேன். என்னால் என்ன கடைசி நிமிஷம் வரைக்கும் பண்ண முடியுமோ எல்லாருக்கிட்ட கையேந்தி தர்மம் எடுத்தாது அந்த 400 குடும்பங்களுக்கும் என்னால் முடிஞ்சதை, எங்களால் முடிஞ்சதை இன்னும் நானும் என்னோட சொந்தங்களும் சகோதரர்களும் தோழமைகளும் எல்லாரும் சேர்ந்து மக்களுக்கு தேவையானதை கண்டிப்பாக செய்வோம். அது வரைக்கும் எங்களுக்கு தூக்கமோ இதுவோ வேண்டாம். அடுத்த எங்களுக்கான நகர்வு இருக்காது. ஒரே ஒரு குழந்தை, அந்த குழந்தை டிராயிங் பண்ணிட்டு இருந்தா, நான் அவளை மென்ஷன் பண்ணியே ஆகணும். புலியோட டிராயிங் புக்கில் நாங்கள் டிராயிங் புக்கு மட்டுமே நான் ஒரு 3000 புக்ஸ் கொண்டு போயிருந்தேன். அது ஒரு பெரிய எனக்கு ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபிசிக்கலி இல்லை மென்டலி அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு நான் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ரொம்ப செஞ்சுருக்கேன். டிசாஸ்டர் டைமில் சரி, மழை சமயத்துலேயும் சரி, பாதிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு நோட்டு புத்தகம் இந்த வரைகிறது இதெல்லாம் கொண்டு போயிருக்கேன். இதில் ஏதோ ஒரு புத்தகம் நான் கொடுத்ததோ யார் கொடுத்ததோ எனக்கு தெரியாது, ஒரு புத்தகத்தை கலர் பென்சில் வச்சு போட்டுட்டு இருந்துச்சு. அப்போ சேச்சிட்டு பக்கத்தில் தான் அப்படி நின்று வரைஞ்சிட்டு இருக்கா. நான் அப்படி தோளில் கைப்பட்டு இந்த பேரந்தா அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு பேர் சொல்லிச்சு. பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. இது இது என்ன நீ வாசிக்குமோ அப்படின்னு வாசித்தோன்னு ஒவ்வொரு பேரையே எடுத்து ஒவ்வொன்றா வாசிக்கிறா. குட் அப்படின்னு சொல்ல எனக்கு கிஸ்கு நான் கேட்குறேன், எனக்கு ஒரு முத்தம் கொடுக்காம பറ്റുமோ எங்களுக்கு அப்படின்னு கேட்டோன்னே முத்தம் கொடுத்துச்சு. அந்த முத்தம் கொடுக்கும்போது காஞ்சி போய் அந்த உதட ஒரு தாய் வந்து மனசளவில் ரொம்ப காயப்படும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பாப்பாவை கொஞ்சம் கிச்சு மூடி சிரிக்க வச்சு இது என்ன கலரு ஃபுல்லாக படித்தா இது என்ன கலர் நானும் அடிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு நானும் அதில் கொஞ்சம் லைட்டாக அந்த குழந்தையோட கையை பிடிச்சி நான் அதை அடித்த அந்த மன ஆறுதல் இருக்கு. நீங்கள் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் இல்லைக்கா. நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு மேலேயே நீங்கள் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Sheen Lac Speciality Coatings, always shining. Sheen Lac. Make your child sharper and smarter with SIP Abacus. Book a free trial class today.